நிறையா குஞ்சு மீனாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னம்மா அது? அந்த மீனை வந்துட்டு பாருங்க எப்படின்னு ஒடிசாக இருக்குது. சின்ன சின்ன மீனாக இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன மீனாக இருக்குது. பீச் வழியில் பிடிச்சிட்டு வந்த மீன். இன்றைக்கி அதை வந்துட்டு வெட்டி குழம்பு வச்ச போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு. இப்போ எங்கள் அப்பா மீன் அப்பெல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு காவலை 3 எங்கள் வீட்டு செல்ல பிராணி வந்து நிற்கிறாங்க. 3 பேர். அவங்க போடுற அந்த மீன் வெட்டி போடுறப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிற்கிறாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. இப்போ இதை அப்படிலாம் எல்லாத்தையும் வெட்டி அந்த பக்கத்தில் இருக்க சட்டிகளை போட்டுட்டு நல்லா அலசுவாங்க. பாருங்கள் எப்படி வச்சாங்க மீன். குடி அது பெரிய பூனை கடிச்சு வச்சு போகிறேன். எப்படி பூனையோட என் மக விளையாடுதுன்னு பாருங்க. இந்த பூனை நீ அங்கிட்ட இருந்து பாரு. அடிய ஏமா அதை அடிக்கிற? மங்கனி எடுமா கையில். மது மங்கனி கையில் எடு. எங்கே அது பிள்ளைட்டு மங்கனி? எடுத்து கூட அந்த பிள்ளை கையில் வாங்கம்மா. இதை என்ன பண்ணுவீங்க? சரி சரி கொண்டு போய் போடுங்க. வாங்க குழம்பு வைப்போம். ஒரு வழியாக மீனா வெட்டிக்கிட்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு அடுத்து குழம்பு வச்சதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வெட்டியாச்சு. வெட்டிட்டு இப்போ புளி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. புளியை கரைச்சிட்டு எந்த சட்டியில் ஊற்றுவீங்க குழம்பு வைக்க? என்ன இதில் ஊற்றுற? இதில் ஊற்றி வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கிறாங்கண்ணா. இவ்வளோ நேரமாக கரைக்கிறது எங்களுக்கு பசிக்குதா இல்லையா? தேங்காய் பாலை ஊற்றி நீ வந்து தேங்காய் பாலை கரைக்கணுமாக்கு. அது எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. குழம்பு வச்சுருக்கு வெட்டி தக்காளி வேணால் போட்டு எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டு இருக்கீங்களாக்கு. இன்னைக்கெல்லாம் வச்சு தந்துருவியா குழம்பு? சேட்டை பிடிச்ச பிள்ளைய பத்தியா? சட்டியை எப்பதான் தூக்கி வைப்ப கேளுமா? இப்பதான் உப்பு போடுற. கருவேப்பிலை போட்டுட்டு இருக்காங்க. கருவேப்பிலை போட போகிறாங்க. வெங்காயம் போடுறாங்க. வெங்காயம் கருவேப்பிலை போடல, வெங்காயத்தை போடுறாங்க. கருவேப்பிலை அப்புறமாட்டி போடுறாங்க. எல்லா வீட்லையும் கருவேப்பிலை தான் ஃபஸ்ட்டு போடுவீங்க. எங்கள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு வழியாக வதங்கி முடிச்சிருச்சுப்பா. இந்த இடம் அந்த கரைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஊற்றுறாங்க. இப்போ தான் ஊற்றுறாங்க. இனி அதை கொதித்து நம்ம அடுத்து மீன் எடுத்து போட்டு நாம் எப்போ சோறு திங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. மீன் அள்ளி போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ அதை இனிமேல் மீனை போட்டு மீன் எப்போ வேகும்?
அது நான் எங்கள் மதுவும் சாப்பிடுவோம், யாருக்குமே கொடுக்க மாட்டோம். மூடி வச்சுட்டு இன்னைக்கு கொதிச்சோடனே நம்ம இப்போ வந்துக்கிட்டு நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இனி வந்துக்கிட்டு இந்த குழம்பு வந்துட்டு இறக்கி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்ற வீடியோவை நான் அடுத்த ஆப்பில் போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் குழம்பு வச்சு முடிஞ்சிருச்சு. இனி இறக்க போகிறாங்க. மூடிட்டு இன்னைக்கு கரண்ட் ஏற்றிச்ச ஸ்டாப்பில் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஃபினிஷிங்.